வறுமையான குடும்பத்தில் பிறந்து படிப்பறிவில்லாமல் கூலி வேலைகளை பார்த்து வந்த வடிவேலு ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கோடிகளை சம்பாதித்தார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் நடிகர் ராஜ்கிரண். அந்த காலகட்டத்தில் ராஜ்கிரனின் ரசிகர் மன்ற தலைவர் இளங்கோவின் திருமணத்திற்காக மதுரைக்கு சென்ற ராஜ்கிரண் திருமணம் முடிந்ததும் ராஜ்கிரண் அவரது அறைக்கு ஓய்வெடுக்க சென்ற போது ராஜ்கிரனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இளங்கோ வடிவேலுவை அனுப்பி வைக்க ராஜ்கிரனுக்கு மீண்டும் சென்னைக்கு இரவுதான் ரயில் என்பதால் அந்த நேரங்களில் வடிவேலு தனது சுட்டித்தனமான காமெடிகளை காட்டி ராஜ்கிரனை வயிறு குலுங்க சிரிக்க வைத்திருக்கிறார். ராஜ்கிரண் கிளம்பி வரும் வரை வடிவேலு அவரிடம் சினிமா வாய்ப்பு ஏதும் கேட்கவில்லையாம். சென்னைக்கு வந்த ராஜ்கிரண் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் ஒரு காமெடி காட்சியில் நடிக்க வைக்க வடிவேலுவை அழைத்திருக்கிறார். வடிவேலு அந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்து கொடுக்க ராஜ்கிரண் கொடுத்த வாய்ப்பும் பின்னாட்களில் கேப்டன் விஜயகாந்த் செய்த உதவியும் தமிழ் சினிமாவில் வைகை புயல் வடிவேலு என்ற மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றார் காமெடி நடிகர் வடிவேலு. காதல் சுகுமார் திரைப்படங்களில் நடிக்க வரும்போது பார்ப்பதற்கு ஒரு சாயலில் வைகை புயல் வடிவேலு மாதிரியே இருப்பார். இதனால் ஒரு கம்பெனி காதல் சுகுமாரை வடிவேலு மாதிரியே நடிக்க சொல்லி இருக்கிறது. இவரும் நடித்து கொடுக்க அந்த படம் நன்றாக ஓடியிருக்கிறது. இதை பார்த்த வடிவேலு காதல் சுகுமாரை அழைத்து வர சொல்லி இருக்கிறார். அப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வடிவேலுவை பூங்கொத்துடன் பார்க்க வந்த காதல் சுகுமாரிடம் வடிவேலு என்னை மாதிரியே நடிப்பேன் என்று எல்லா கம்பெனிகளிலும் சொல்லி வாய்ப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறாயாமே, இது என்ன என்று கேட்டிருக்கிறார். இல்லை, என்னை ஏதோ ஒரு படத்தில் தெரியாமல் நடித்து விட்டேன், என் தங்கச்சி கல்யாணம், வேறு வழி தெரியவில்லை, இனிமேல் உங்களை மாதிரி நடிக்க மாட்டேன் என கைகூப்பி மன்னிப்பு கேட்டு இருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் இருந்து இவரை யாரோ அடித்ததாகவும் அதனால் கீழே விழுந்த மறுகணமும் மேலும் சில அடிகள் தனக்கு விழுந்ததாகவும் உயிர் பிழைத்தோம் தப்பித்தோம் என்று வடிவேலுடன் மன்னிப்பு கேட்டு தர்ம சங்கடத்தில் வீட்டுக்கு ஓடி வந்ததாக ஒரு பேட்டியில் காதல் சுகுமார் கண்ணீர் மல்க கதறியுள்ளார். இதை எந்த இடத்திற்கும் நான் சென்று நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மீசை ராஜேந்திரன் ஒரு குணச்சித்திர நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். கேப்டன் விஜயகாந்தின் தீவிர விசுவாசியான இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். ரமணா, சாமி, திருப்பாச்சி என 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி இருக்கிறார் மீசை ராஜேந்திரன். கேப்டன் விஜயகாந்த் கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை அந்த கட்சியில் ஒரு தீவிர தொண்டனாகவும் ஒரு முக்கிய பிரமுகராகவும் வலம் வந்து கொண்டிருக்கும் மீசை ராஜேந்திரன் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் ஒருமுறை வடிவேலுடன் நடிப்பதற்காக என்னை ஒரு படத்தில் தேர்வு செய்திருந்தார்கள். நான் இதை பற்றி கேப்டனிடம் கேட்கும் போது அவரோ நீங்கள் கண்டிப்பாக வடிவேலுடன் நடிக்க வேண்டும், அரசியல் வேறு சினிமா வேறு என்று அறிவுறுத்தி என்னை அனுப்பி வைத்தார். ஆனால் அங்கு நான் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வேறு ஒரு நடிகரை வைத்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதை பற்றி அந்த இயக்குனரிடம் கேட்கும் போது நீங்கள் விஜயகாந்தின் ஆள் என்பதால் வடிவேலு உங்களுடன் நடிக்க மறுத்துவிட்டார், எனவே வேறு திரைப்படத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என அனுப்பிவிட்டாராம். கேப்டன் விசுவாசி என்று தெரிந்தே அழைத்து வேண்டுமென்றே அவமானப்படுத்தி என்னை கண்ணீர் மல்க அனுப்பி வைத்தார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் மீசை ராஜேந்திரன். தனுஷ் நடிப்பில் கடந்த 2009ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படம் தான் படிக்காதவன். தனுஷும் அலாட் ஆறுமுகம் கதாபாத்திரத்தில் நடித்திருந்த விவேக்கும் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது. ஆனால் முதலில் விவேக் கதாபாத்திரத்தில் அந்த திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தது வைகை புயல் வடிவேலு தானா. ஒரு நாள் படப்பிடிப்பில் முக்கியமான காமெடி காட்சியில் வடிவேலு அதிக டேக்குகளை வாங்க சம்பளத்துடன் கூடிய கால்ஷீட் நாட்களை வடிவேலு அதிகப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை டேக்குகள் வாங்குகிறார் என்று இயக்குனர் சுராஜ் கோபப்பட்டாராம். அப்போது அருகில் இருந்த கதாநாயகன் தனுஷ் இயக்குனர் இவ்வளவு சொல்கிறார், நீங்கள் ஒழுங்காக நடிக்க வேண்டியதுதானே வடிவேலு அண்ணன் என்று உரிமையோடு சொல்ல தனுஷை முறைத்தவாறு வடிவேலு அங்கிருந்து சென்று விட்டாராம். மேலும் சமரசிம்மா ரெட்டியாக நடித்த சுமன் காலை அமுக்குவது போன்ற ஒரு காட்சியை வடிவமைத்திருந்தார் இயக்குனர் சுராஜ். நான் எவ்வளவு பெரிய காமெடியன், ஒரு வில்லனின் காலை அமுக்குவதா, எனது ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள் என்று வடிவேலு கோபப்பட்டு அங்கிருந்து சென்றவர்தான் அதன் பின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளவே இல்லையாம். பின் வடிவேலு நடித்த அலாட் ஆறுமுகம் கதாபாத்திரத்தில் விவேக் நடிக்க திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு விவேக்கின் காமெடி காட்சிகளும் ஒரு காரணமாக அமைந்தது. லொல்லு சபா சுவாமிநாதன் 1985களில் இருந்தே தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கியவர். 2000 காலகட்டங்களில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் தான் பிரபலமானார். பின் நாட்களில் சந்தானத்துடன் இவர் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டது. சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் 1990 காலகட்டங்களில் நான் நடிகர் ராஜ்கிரனின் அலுவலகத்திற்கு அடிக்கடி செல்வேன். அப்போது அங்கு ஆபீஸ் பாயாக இருந்த வடிவேலு என்னிடம் சினிமா வாய்ப்புகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று அடிக்கடி கூறுவார். நானும் கண்டிப்பாக சொல்கிறேன் என ஆறுதல் சொல்லிவிட்டு தான் கிளம்புவேன். பின் நாட்களில் வடிவேலுவின் வளர்ச்சி தமிழ் சினிமாவில் அசுரத்தனமாக இருந்தது. வைகை புயல் வடிவேலுவாக கொண்டாடப்பட்ட வடிவேலுடன் இணைந்து நான் 6 திரைப்படத்தில் ஒன்றாக நடித்திருந்தேன். அப்போது நான் பேசிய வசனங்களில் வேண்டுமென்றே வடிவேலு பிழைகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தார். பல பேர் முன்னிலையில் வடிவேலு இப்படி பேசியவுடன் எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் என்னிடத்தில் வாய்ப்பு கேட்டவர் அதையெல்லாம் மறந்துவிட்டு பல பேர் முன்னிலையில் அவர் அப்படி நடந்து கொண்டது இன்று நினைத்தாலும் வருத்தமாக இருக்கிறது என மனக்குமுறலோடு தெரிவித்திருக்கிறார் லொல்லு சபா சுவாமிநாதன்.